ஸ்ரீ முருகன் துணை. திருச்செந்தூர் முருகன் கோவில். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முனாலியடியான கடற்பகுதியில் அமைந்த ஒரு இனிய மற்றும் மிக முக்கியமான முருகன் தலமாகும். இது அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். முருகனை தெய்வமாக கொண்ட 6 முக்கிய ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தலைமை தெய்வம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பெருந்தெய்வம் சிவபதி மகனான முருகப்பெருமான். சுப்பிரமணிய சுவாமி சிவபெருமான் விலாசமாக அருள்பாலிக்கிறார். இது மட்டுமே கடற்கரையில் அமைந்த முருகன் ஆலயம் என்று கொண்டு சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் நீண்ட வரலாறுள்ள மற்ற முருகன் தலங்கள் பெரும்பாலும் மெழுகும் மலைகளிலும் காடுகளிலும் உள்ளன. இதன் வரலாறு. பழங்கால இலக்கியங்கள் ஆதாரம். திருச்செந்தூர் தலம் மிகவும் பழமையானது. இது புறநானூறு, சிலப்பதிகாரம், திருமுருகாற்றுப்படை போன்ற தமிழ்ச்சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயினும் முதன்முதலில் ஆலயம் எப்போது கட்டப்பட்டது என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை. சில ஆதாரங்களில் இது பல்லவர்கள் காலத்திலிருந்து உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. சூரசம்ஹாரம் புராணம். திருச்செந்தூரின் பழமையான புராணக் கதையில் முருகப்பெருமான் சூரபத்மனை என்ற மிகப்பெரிய அரக்கனை போரில் வெற்றி பெற்றதற்காக இங்கு தங்கி கட்டியதாக கூறப்படுகிறது. அதன்பின் இவர் தந்தை சிவபெருமானை இந்த இடத்தில் வழிபூஜை செய்து அருள் பெற்றார். இது சூரசம்ஹாரம் எனப்படும் திருவிழாவின் அடிப்படை. சூரபத்மனை வென்று அதன் பிறகு மயில் வாகனத்தை மற்றும் சேவலை கொடியாகவும் பெற்றார். 2ஆம் உலகப் போரின் போது காலமாக்கம் டச்சுக்காரர்கள். 1646-48 வருடங்களில் டச்சு கம்பெனி இந்த கோவிலை கைப்பற்றியது. பின்னர் அவர்கள் ஒரு சிலை எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் கடலில் அதனை விட்டுச் சென்றதும் மீண்டும் திரும்பியது என குறிப்புகள் உள்ளன. கோவிலின் அமைப்பு சிறப்பம்சங்கள். பெருமாள் தரிசனம் கடற்கரைக்கு நேராக இருக்கும் விதத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கோவிலின் ராஜகோபுரம் உயரமான 9 கட்டங்களைக் கொண்டது மற்றும் கடல் நோக்கி இருக்கிறது. பெரும்பாலான பக்தர்கள் கடலில் குளித்து புனித நீராடியிருந்து கோவிலிற்குள் நுழைகின்றனர். முக்கிய திருவிழாக்கள். கந்த சஷ்டி சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் பல நாட்கள் கொண்டாடப்படும் பொது திருவிழா. இதில் முருகன் சூரபத்மனை வென்றதை நினைவுகூரும் நிகழ்வுகள் நடக்கின்றன. வைகாசி விசாகம். முருகப்பெருமானின் பிறந்த நாளான விசாக நட்சத்திரத்திலும் பெருந்திரளான பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். முக்கிய வழிபாட்டு குறிப்புகள். பக்தர்கள் பெரும்பாலும் உழவர் விரதம், கவடி, பால்குடம் ஆகியவற்றை கொண்டு வருகிறார்கள். கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்பு கடலில் நீந்தி கேதம் கழிப்பது, அதன்பின் புனித நீரில் குளித்து நம்பிக்கை வளர்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் ஆலயம் அறுபடை வீடுகளில் ஒன்று. மிகவும் பழமையான மற்றும் கடற்கரையில் அமைந்த புனித தலம். இங்கே முருகன் பஞ்சலிங்கத்தை வழிபட்டுள்ளார். திருச்செந்தூர் முருகன் பஞ்சலிங்கத்தை வழிபட்ட காரணம் மற்றும் பஞ்சலிங்கத்தின் பெயர்கள். முருகன் தன் வெற்றிக்காகவும் தந்தை சிவபெருமானின் அருளை பெறவும் சிவலிங்கங்களை வழிபட்டதாக கூறப்படுகிறது. அந்த வழிபாடு ஒரே லிங்கமாக அல்லாமல் 5 சிவ தத்துவங்களை ஒருங்கே நினைவுறுத்தும் வகையில் 5 லிங்கங்களாக பஞ்சலிங்கம் செய்யப்பட்டதாக புராண மரபு கூறுகிறது. அந்த வழிபாடு ஒரே லிங்கமாக அல்லாமல் 5 சிவ தத்துவங்களை ஒருங்கே நினைவுறுத்தும் வகையில் 5 லிங்கங்களாக பஞ்சலிங்கம் செய்யப்பட்டதாக புராண மரபு கூறுகிறது. சிவசக்தி ஐக்கியத்தில் உணர்த்துதல். போருக்கு முன் ஆன்மீக சுத்தியும் தெய்வீக பலமும் பெறுதல். அசுர சக்திகளை அடக்க சிவ அருளை பெறுதல். பஞ்சலிங்கத்தின் பெயர்கள். திருச்செந்தூர் தொடர்பான மரபுகளில் பஞ்சலிங்கம் என்பது பஞ்ச பிரம்ம தத்துவங்களை குறிக்கும் சிவ வடிவங்களாக விளக்கப்படுகிறது. சத்யோஜாத லிங்கம், வாமதேவ லிங்கம், அகோர லிங்கம், தத்புருஷ லிங்கம், ஈசான லிங்கம் இவை அனைத்தும் சேர்ந்து சிவபெருமானின் முழுமையான பரம்பொருள் தத்துவத்தை குறிக்கின்றன. சில வேறு மரபுகளில் இவை பஞ்சபூத தத்துவங்களுடன் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் தொடர்புபடுத்தியும் கூறப்படுகின்றன. இந்த பஞ்சலிங்கத்தை கோவிலின் மூலவரின் அருள்முகம் அருகே உள்ள சிறிய வாயிலின் உள்ளே காணலாம்.
ஸ்தல மகிமை மற்றும் புராணக்கதை. சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களான சிங்கமுகன், தாரகாசுரன் தேவர்களை அடக்கி உலகத்தை நீதியில் ஆழ்த்தினர். தேவர்களின் வேண்டுதலின்படி சிவபெருமானும் பார்வதி தேவியின் புதல்வராக முருகப்பெருமான் அவதரித்தார். திருச்செந்தூரில் நடந்த சூரசம்ஹாரம் யுத்தத்தில் சூரபத்மனை வதம் செய்தபின் முருகன் தனது கோபத்தை தணிக்கவும் பாவங்களை அகற்றவும் இந்த தலத்தில் தங்கி சிவனை வழிபட்டார். அதனால் இத்தலம் வீரமும் அருளும் சேர்ந்த தலம் என போற்றப்படுகிறது. ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் போற்றி. ஸ்ரீ முருகா போற்றி. ஸ்ரீ கந்தா போற்றி.